வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்றலன்றதை அதை செயல்படுத்த மாட்டேன் நீங்க சொன்னுமா செயல்படுத்துவோன்ற சொல்லலையே படிப்படிப்பா இல்லை ஒரு 6 மாசத்துக்கு செயல்படுத்துவோம் ஸ்டார்டிங் சார். நம்ம அதான் சொல்றேன், நீங்க தான் சொன்ன ஒரு 1 வீக் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட்ல எவ்வளவு குற்றங்களை கண்டுபிடிக்கணும்னா குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை செய்யறதுக்கு மனசு வந்திருக்கு, அதை செஞ்சும் இருக்கிறார். ஓகேங்களா? அதை நம்ம பாராட்ட முடியலனாலும் விமர்சனங்களை தள்ளி வைக்கலாம். சரி, விமர்சனம் வைக்கிறோம்னா சொல்றேன் அதுவும் நடக்கும்ன்ற அந்த சிஸ்டமும் வரும். இங்க ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து இபிக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா அவங்க கடன் அடைக்கிறதுக்கு, அவங்களோட நிர்வாக சீர்கேட்டுக்கு அடைக்கிறதுக்கு 30,000 கோடி ரூபா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது தன்னோட பட்ஜெட்ல இருந்து. அதை எங்க கணக்கு காட்டுறாங்க? 33% வெல்ஃபேருக்குன்னு சொல்லி செலவு பண்றாங்க இல்லையா, அதுல கணக்கு காட்டுறாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து படி அளக்குது. அதாவது அவங்களுக்குன்னு தனியார் நிர்வாகத்துக்குன்னு பணம் இருக்கு எல்லாமே. இதுல யாரும் வந்து உங்களை வலுக்கட்டாயமா கேட்கல, அறிவிச்சதை நீங்க அப்படியே அது நடக்கும்ன்ற நடைமுறைப்படுத்தி தான் கேள்வி கேட்கறாங்க. விஜயனா இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்கு, ஒரே அறிவிக்கிறீங்கன்னு தான் கேட்கறாங்க. நான் ஒரு விஷயம் நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க அடுத்த 5 இயர்ஸ்ல நீங்க டிஎம்கே மாதிரி வந்து மல்டிபிளான விஷயங்களை இங்க நடக்குமான்னு கேட்டா நடக்கலாம். ஆனா அது இன்னைக்கு நடக்காது. இது ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் இன்ஜின். ஸ்லோவாக நடக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குத்துவார். விஜயனா அவரோட ஸ்டைல் அதுதான். ஒவ்வொரு விஷயமா தீர்க்கமாக முடிவு பண்ணி தான் ஆரம்பிப்பார், செய்வார். அது அப்படி தான் நடக்கும்.